ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு மிக்சர் தான் இதுக்கு பேர். நான் பூனாவில் இருக்கும்போது எனக்கு அங்கே என்னோட ஃப்ரெண்டோட அவங்க அம்மா வந்து நான் போகும்போது நான் இது கன்சீவ் ஆன உடனே எனக்கு இது அப்பப்போ சாப்பிட்றதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. யார் கன்சீவ் ஆயிருந்தீங்க? ஷீத்துல தான் அப்படி கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போனா, யார் வீட்டுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மோஸ்ட்லி இது மகாராஷ்டிரால தான் கொடுப்பாங்க. இது வந்து எண்ணெய் ரொம்ப இருக்காது, ஆனா வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு வந்து அந்த மசால் வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஷிவ்டா சொல்லுவாங்க. நான் வந்து நம்ம வந்து மசாலா பொரியெல்லாம் செய்வோம்ல, கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படித்தான். ஆனா வந்து அவல்ல செய்வாங்க. அவல்ல செய்யறது வந்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, அவல் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வந்து இந்த திக்கு அவல் கிடையாது. ஆமா, இது இந்த பாருங்க இந்த ஃப்ளேக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவல். இந்த அவல் இது இந்த அவல் இத வந்து நம்ம திக்கு அவல் நம்ம பக்கத்து அவல் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோ, அது வந்து இது மாதிரி வறுபடாது. அது வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணாதான் நல்லா பஃபா வரும். இது வந்து பஃபா வராது, பட் ஆனா நல்லா வறுபடும். ஏன்னா இது அவல் இந்த சட்னிக்கு போடுற பொரிகடலை, இது வந்து வேர்க்கடலை, இது இந்த கார்ன்ஃபிளேக்ஸ். இது வந்து இந்த இது மிக்சர் அதுக்கெல்லாம் போடுற அந்த கார்ன்ஃபிளேக்ஸ். சரியா? கடையில இப்ப எல்லா கடையிலயும் கிடைக்குது. எல்லா கடையிலயும் ஆமா கிடைக்குது. முந்திரி பருப்பு, இதுக்கு வாசம் சேர்க்கறதுக்கு வெள்ளைப்பூண்டு திருவி கொடுத்துருக்குறா. இது வந்து கருவேப்பிலை, இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு உப்பு, சில்லி பவுடர், மஞ்சத்தூடு, சீரக பொடி. அவங்க வந்து தேங்காய் போடுவாங்க, கொப்பரை தேங்காய். நம்ம கடையிலேயே இந்த இது விற்கும், ஷீத்தல் ஷிவ்டா விற்கும், தேங்காய் போட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இனிப்பு பிடிச்சிச்சுன்னா அந்த திராட்சை பழம் போடலாம். ஆமா, அத இல்ல எனக்கு இனிப்பு பிடிக்காது, ஏன்னா நார்த் இந்தியனுக்கு இனிப்பு சேர்த்து பிடிக்கும் ரொம்ப. ஆனா அது போட்டா நல்லாதான் இருக்கும். ஷீத்தல் வேண்டான்ட்டா, அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா தான் பிடிக்கும். நாங்க வந்து இன்னைக்கு இதுவுமே போடல, கொப்பரை தேங்காவுமே போடல. ஏன்னா கொப்பரை தேங்காய் இது ஒரு டிஷ்ஷுக்கு தான் போட முடியும். அப்புறம் அது எனக்கு நான் கூட ஆர்டினரி தேங்காய், நம்ம தேங்காய் பூட்டிக்கெல்லாம் போடுறோம்ல ஷீத்தல் அப்படின்னு, இது ஒரு வாரம் நம்ம வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இந்த பிள்ளைங்க யோசித்தாங்கன்னா ஒரு வேளை அந்த தேங்காய் கெட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா, வேண்டாம் அப்படின்ட்டா. சரி ரைட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுக்கு ஆன் பண்ணியாச்சு. நல்லா சூடாகட்டும். இதை முதல்ல வறுக்கணும். இதெல்லாம் எண்ணெய் இல்லாம தான் வறுக்கணும். வேர்க்கடலையை தவிர்த்து இந்த கார்ன்ஃபிளேக்ஸை வந்து எண்ணெயில தான் பொரிக்க முடியும். மற்ற எல்லாமே எண்ணெய் இல்லாம தான் வறுக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் எண்ணெய் இல்லாம பொரிக்கணும். மற்றது இதெல்லாம் இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம எண்ணெயில பொரிக்க போறோம். சரியா? நீங்க உங்களுக்கு இது இந்த முந்திரி பருப்புக்கு பதிலா பாதாம் பருப்பு போடணும், அது ஹெல்த் வைஸ் அது கூட இருக்குமா? நான் அதை வேணா எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கிறியா? அது போடலாம். சரி ரைட், நான் எடுத்து வைக்கிறேன். முதல்ல இப்போ இதை வறுத்துரும். சரி, நல்லா நான் இது மொறுமொறுப்பா வர்ற வரைக்கும் வறுத்துருவேன். அம்மா சொன்ன மாதிரி நம்ம பாதாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க. ஓகே, இது ரொம்ப நேரம் ஆகாது இல்லையாம்மா வறுக்கிறதுக்கு? ஆயிரும் நினைக்கிறேன். நம்ம அந்த அவல் தானே வறுத்து பழக்கம், எனக்கு இது வறுத்து பழக்கம் இல்லை. அம்மாவுக்கு பாருங்க, இப்போ போட்டு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ள நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம் இந்த நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்துறேன். இதை எடுத்து நான் கொட்டுறேன். விடுங்க, இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அகலமாக இருக்கிற ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வறுத்துடலாம். இது வறுகடலை தான் இருந்தால் கூட ஒரு வேளை நம்ம வாங்கி வச்சு 10 நாள் 15 நாள் ஆச்சு பாட்டில் இருக்கும்போது லேசாக பதத்துருமோ அப்படிங்கிற இது இருக்கும். இந்த சட்னிக்குன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது அப்படி சாப்பிட போகிறோங்கும்போது இது சூடாயிடுச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுருவோமா? சரி, ஓகே. இப்போ எண்ணெயை சூடாகுமா? கடலையை போட்டுருவேன்.
கடலை நிறுத்தி நிதானமாக தான் வறுபடும். நிறைய தடவை நம்ம மிக்சருக்கெலாம் போட்டு பழகிருப்பீங்க நீங்கள். நான் கடலை என்ன அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் வர ஆரம்பிச்சதும் ஃப்ளேம் அமர்த்தி விட்டுறணும், இல்லைன்னா அந்த எண்ணெய் சட்டியை தூக்கி கீழே இறக்கி விட்டுறணும். நம்ம எடுத்து கோரி எடுக்கிறதுக்கு முந்தி ரொம்ப 1-2 இப்போ கருப்பாயிடும். ஆகக்கூடாது, ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆகக்கூடாது. நான் அப்பயே ஃப்ளேமை வந்து இதில் வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இந்த மஞ்சள் கலர் வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு 10-15 மட்டும் முதல்ல போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் ஷீத்தல் ஒரு முதல்ல போடுறது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வறுபட்டுருக்கோம். ரெண்டாவது போடுறது வந்து கொஞ்சம் அப்படித்தான் பழகணுமா, அப்படி ஆயிரும். அதுதான் ஒரே இதில் போட்டு ஃப்ளேம் அமர்த்தி விட்டுறணும். கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிடட்டும். இதை அப்படியே எடுத்துடலாம். இருக்கட்டும், அது வெளியே இருக்கிறதெல்லாம் அப்புறம் எடுத்துடலாம், கோரி எடுத்துடலாம். நாங்கள் இதை வந்து தனியாக வச்சுருக்கோம், கடலையவும் கார்ன்ஃப்ளேக்ஸையும் கடைசி சேர்த்து போட்டுருவோம். ஆமாம், சேர்த்து போட்டுருவோம். இப்போது முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டையும் போட போகிறோம். அதையும் அதே மாதிரி வச்சே போட சொல்லிட்டேன். என்ன 2 பீஸ் இருக்குது. லேசாக அலப்பி விடுங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்துடலாம் நினைக்கிறேன். பாருங்கள் கலரு கேமரா வழியாக சரி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் போதுமா? கருவேப்பிலையும் போட போகிறேன். கருவேப்பிலை போடும்போது நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் அம்மாவை. பாருங்கள், அடுப்பு அணைச்சி வச்சு அந்த சூட்லேயே தான் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். போதும், அவ்வளோ போதும். என்ன சரி, இப்போ வந்து நானே போடுறேன். இங்கே இப்படி போடுறேன். போடு. இது என்னதுன்னு சொல்லிடுங்க. பூண்டை நைஸாக பூண்டு பேஸ்ட்டாக போட்டுடலாமா ஆண்டி? அப்படி வேண்டாம், பொடியாக கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போடுங்க. இவ வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக திருவிட்டா. ஏன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறேன்னா, ஏன்னா இது நல்லா செவக்கணும். அப்படியே நம்ம குழம்புக்கு வதக்கிற மாதிரி வதக்கி இருக்கக்கூடாது. முதல்ல மஞ்சத்தூள் போடுவோம் சீக்கிரம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க, நிறையா போடாதீங்க. சீரகத்தூள், உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. இது ஒரு காரத்துக்காகத்தான். நம்ம இதில் நிறைய எண்ணெயில் இதை வறுத்துருக்கோமே ஒழிய இதெல்லாம் எண்ணெயில் வறுக்கலை. எல்லாத்தையும் போட்டு இந்த பொடி எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் இதாயிராம இருங்க. நான் பிடிச்சிருக்கேன் அந்த டிஷ்யூ பேப்பரை. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மஞ்சத்தூள் வந்து அந்த அவலை வந்து மஞ்சள் கலரில் ஆக்கிடும். இது நம்ம இந்த இது வெள்ளைப்பூண்டு வறுத்தோம்ல அந்த நேரத்தில் வந்து, இல்லை பொரிகடலை வறுத்த நேரத்தில் இந்த கொப்பரை தேங்காய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க. நாங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி காட்டுறோம். இதில் வந்து முறுக்கு இப்போ நீங்கள் சுட்டுருந்தீங்கன்னா அதையும் இப்படி நீளமாக இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணுங்க. அதை பொடியில் இந்த பொடி ஓமப்பொடியே பருங்கண்ணில் கொஞ்சம் சேவு மாதிரியும் இல்லாமல் ஓமப்பொடி மாதிரி இல்லாமல் இருக்கும்ல, அது போடுவாங்க. அந்த மாதிரி போடலாம்.
அது நீங்கள் இப்போ இது மட்டும் தான் செஞ்சுருக்கீங்கன்னா இது மட்டும் வச்சு சாப்பிடுங்க. இல்லை நம்ம முறுக்கு கொஞ்சம் போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போடுங்க. இல்லை சிம்பிள் கடையில் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கடையில் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு பிள்ளைகள் சும்மா உட்காந்து அதை முறுக்கு சுடுவாங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முறுக்கு சுட்டுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் 2 முறுக்கு இருந்துச்சுன்னா போடட்டும். அந்த லாஸ்ட் 2 முறுக்கை வச்சுட்டு யோசிச்சிருங்க, உடனே சிவிடாவை. அவ்வளோதானே. நல்ல ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா திராட்சை பழம் போட்டால் இன்னுமே வந்து உங்களுக்கு பிடிக்கலாமா இருக்கும். அது கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் இருக்கிறது பிடிக்கும். இது வந்து சிம்பிளாக இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் மிக்சர் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. தீபாவளி வர்ற டைமில் அவங்களாம் இது வந்து ஈஸியாக செய்யலாம். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த மிக்சரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே.